இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரெடிமேட் இடியாப்பம் மாவை பயன்படுத்தி நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி இடியாப்பம் ரெசிபியும் அதுக்கு நல்லா சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா ரெசிபியும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் பட்டாணி எடுத்திருக்கேன். பட்டாணி காஞ்ச பட்டாணி எடுத்துட்டு அதை நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா அதை தண்ணி எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு அதை ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் போட்டாச்சு. இப்போ இந்த பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டாணி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் ஒரு அரை கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு. நான் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பட்டாணி வெந்திருக்கணும். இப்போ அடுத்து நம்ம எப்படி குருமா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கேன். அது கூடவே 2 கிராம்பு போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குருமா பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் அது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை நல்லா மாறிடுச்சு. இப்போ இது கூட நல்லா பழுத்த தக்காளி, ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்தா போதும், ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம தேவையான காய்களையும் போட்டு வதக்கிக்கலாம். இதில் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 பீன்ஸ் போட்டிருக்கேன். கேரட் ஒரு கேரட், அதையும் தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த காய்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த காய்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கி வேகணும். அதனால் இதை ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். உங்களுக்கு அடி பிடிக்கும்னு பயம் இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு வேக விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த காய்கள்லாம் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு வெந்திருக்கு. அதே மாதிரி ரொம்ப குழையலை, முழுசாக அப்படியே இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வதக்கிட்டு இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்ச பட்டாணியை அப்படியே எடுத்து ஊற்றிடுங்க. பட்டாணி வேக வச்ச தண்ணியையும் சேர்த்து அப்படியே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு சில் தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட அரை டீஸ்பூன் சோம்பு, கூடவே 2 டீஸ்பூன் பொரிக்கடலை சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் பொரிக்கடலை இல்லைனா முந்திரி பருப்பு இல்லைனா அதுக்கு பதில் கசகசா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் பொரிக்கடலை சேர்க்கும்போது அந்த ஹோட்டலில் கிடைக்கிற வெஜிடபிள் குருமாவோட அசல் டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் நீங்கள் இதோட சேர்த்து ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு குருமா எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற அளவில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா போட்டுக்கோங்க. எனக்கு குருமா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சு இன்னொரு 5-6 நிமிஷத்துக்கு இதை அப்படியே கொதிக்க விட்டோம் அப்படின்னா நம்மளோட குருமா ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ கொதித்து நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இந்த குருமா வந்து இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், பரோட்டா எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக இந்த குருமா பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம இடியாப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் 2 கப் மாவில் இடியாப்பம் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். எந்த கப்பில் மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இது கூட இடியாப்ப மாவை போட்டு நம்ம வந்து கலக்கணும். நீங்கள் தண்ணி கொதிக்காமல் மாவை சேர்த்து கலந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடியாப்பம் சரியாக வராது. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து ஆஃப் பண்ணலை, அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இது கூட மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெடிமேட் இடியாப்ப மாவு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வீட்டிலே பண்ண இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாவை போட்டுட்டு உடனே என்ன பண்ணுங்கள், ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா கட்டி பட்டுரும். அதனால் உடனே வந்து கலந்துருங்க. கை வச்சிடாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு எல்லாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று திரண்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஆல்ரெடி நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா எல்லாம் அழகாக ஒன்று திரண்டு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம கை பொறுக்கிற சூடு வர்றது வர ஆற விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆற வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஒட்டவே கூடாது. அப்போ தான் உங்களுக்கு வந்து மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி உருட்டிட்டு நாம் வந்து இடியாப்ப குழலில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இடியாப்ப குழலில் வந்து நல்லா உள்ளே சுற்றி நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இந்த மாதிரி இடியாப்ப தட்டு இல்லைனா இட்லி தட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா போதும். மேலே மேலே ரொம்ப சுற்றாதீங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம பாத்திரத்துலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்மளோட நல்லா சாஃப்டான இடியாப்பம் வந்து ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த இடியாப்பத்தையும் குருமாவையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி சூப்பரான குருமா ரெசிபீஸ் நம்மளோட சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.